கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அனுதின தியானத்துக்கான வசனம் கொலோசியர் 2 6-7 வசனங்களை நாம் தியானிக்கும் முன்னதாக அதனுடைய தலைப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஃபிக்ஸ்ட் அண்ட் be as what you have been taught. Fix and be as you have been taught. நிலைத்திருந்து சொன்னபடி நடங்கள். இதை வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேறு கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோதத்தோடு அதிலே பெறுவீர்களாகும். இங்கே முதலாவது சொல்லப்படுகிற காரியம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஏற்றுக்கொண்டபடியே பார்த்தீர்கள், தாயை போல பிள்ளை என்று சொல்வார்கள். இயேசுவை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் அவர்களைப் போலவே நாம் அவர்களே எப்படி செடியானது வேரூன்றி நிலைத்து நிற்கிறதோ, நாமும் அவர்களே நிலைத்திருந்து அவரைப் போல நாம் வளர்ந்து அவரிலே நாம் நடக்கவும், அது மட்டுமல்ல, நமக்கு கொடுக்கும்படியான சவரசனியர்கள் போதிக்கப்படும்படியான வார்த்தைகளிலே நாம் அதை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, அதில் விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய் நாம் எப்பொழுதும் அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் ரட்சிப்பை நாம் பார்க்க முடியும், விடுதலை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் வேரூன்றி நிற்பதினால், விசுவாசத்திலே நிலைத்திருப்பதினால், அவரை போல் மாறுவதனால் மாத்திரம்தான் ரட்சிப்பின் முழு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.